Good evening to all. So yesterday's class வந்து என்ன பார்த்தோம் purchasing. So yesterday class we saw in detail about purchasing, objectives and importance of purchasing, what are all the procedures are carried out during the purchasing. So வந்து today's class is about வந்து continuation. So வந்து selection of suppliers. So வந்து அதில் வந்து purchasing procedures so எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ சப்ளையர்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து டுடேஸ் கிளாஸில் பார்க்க போகிறோம். சப்ளையர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வந்து செவரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ சப்ளையர் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அங்கேயும் வந்து ஷார்ட்டாக பார்த்தோம். செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸ் இன் த சென்ஸ் ஸோ வந்து கரெக்டான கொட்டேஷன் கொடுத்து ஸோ வந்து நம்ம கம்மியான கிடைக்கிற இடத்துல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சப்ளையர்ஸை வந்து நம்ம அப்படி செலக்ட் பண்ணுவோம். அவங்ககிட்ட இருந்து நம்ம சப்ளை வாங்கிக்குவோம். ஓகேவா? ஸோ செவரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் பிஸ்னஸ் ட்ரக் ஹவுசஸ் மெயின்டைன் a லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்ட் சப்ளையர்ஸ். ஸோ வந்து செவரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லார்ஜ் பிஸ்னஸ் ட்ரக் ஹவுசஸ்லாம் மெயின்டைன் லிஸ்ட் அப்ரூவ்டு சப்ளையர்ஸ்ன்றது அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக வந்து லிஸ்ட் வச்சிருப்பாங்க. த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர் டு என்டர் த நேம் இன் த அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் த சப்ளை. ஸோ வந்து என்னென்ன கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு, எப்படி வந்து என்னென்ன உள்ளவங்களாம் எந்தெந்த கேப்பபிலிட்டிஸில் உள்ளவங்களாம் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் லெவல், அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏபிள் டு சப்ளை, அவங்களால சப்ளை பண்ண முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா. தென் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி எப்படி மேனேஜ் ஆகுது. ஸோ சர்வீஸ் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. தென் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து பிஸ்னஸ் ரெப்புடேஷன். ஸோ பிஸ்னஸில் வந்து அவங்க எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெப்புடேஷன் அப்படின்னா நன்பெயர்னு அர்த்தம். அண்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் ஒன்லி ஃபினான்ஷியலி சவுண்ட் கன்சர்ன் வித் சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் என்டர் இன்டர் அப்ரூவல் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் டு என்ஷூர் டைம்லி சப்ளை. ஸோ வந்து ஃபினான்ஷியலி அதாவது அவங்களுக்கு வந்து சவுண்ட் கன்சர்ன் இன் த சென்ஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வந்து சவுண்ட் மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான டைமுக்கு கரெக்டான பொருட்களை சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறவங்களை மட்டும்தான் சப்ளைஸ்க்கு இந்த பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்லி அவங்களோட மேனுஃபேக்சரிங் capability, financial position, management of factory, service facility, then business. ஸோ வந்து பிஸ்னஸ் ரெப்புடேஷன் வேல்யூ இதை பொறுத்து தான் வந்து சப்ளையர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் இப்போ வந்து அடுத்தது என்ன, கிரெடிட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து சின்ன சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒன்றை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் கிரெடிட் அப்படின்னா கடன். கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறோம்ல, நம்ம ஏடிஎம் கார்டுன்னா என்னது. ஸோ வந்து நம்ம பணத்தை பேங்க்கில் உள்ள பணத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ வந்து கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னா கடன் வாங்குறது. நம்ம முன்னாடியே அந்த கிரெடிட் கார்டில் நமக்கு இவ்வளோ லிமிட் இருக்கும். சில அவங்கவுங்களோட சேலரியை பொறுத்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு நமக்கு இருந்ததுன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம அது அங்கங்கே போகும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ அதை வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றோம். அதேமாதிரி கிரெடிட்னா அப்படின்னா கடன். ஸோ வந்து கடன் சார்ந்த இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம், ஒரு நம்ம சப்ளை பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 30,000 ரூபாய் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த கிரெடிட்டாக வாங்கிக்குவோம். ஸோ பின்னாடி தரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன் அப்படின்னா நம்ம மொத்த அமௌண்ட்டையும் அட் அ டைமில் நம்ம போட தேவையில்லை. ஸோ கிரெடிட்டில் வாங்கிட்டு நமக்கு அந்த பொருள் சேல்ஸ் ஆகிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து பிஸ்னஸில் இருக்கிறது அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கடன் சார்ந்த பங்குகள் அப்படின்ற மாதிரி. ஸோ கிரெடிட் இஸ் த லோன், அதாவது கிரெடிட்ன்றது லோன் இஸ் த மீடியா த்ரோ விச் குட்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஆர் சோல்டு வித்தவுட் கேஷ் பேமெண்ட். அதாவது கேஷ் பேமெண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது அல்லது விற்கிறது. அதுக்கு பேர் தான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லை விற்பாங்க. அதுதான் வந்து கிரெடிட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். கிரெடிட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஸோ ஹோல்சேலுக்கும் சரி ரிட்டைலுக்கும் சரி கிரெடிட் யூஸ் ஆகுது. கிரெடிட் ஹெல்ப்ஸ் த ஹோல்சேல் டு கேரி ஆன் தர் பிஸ்னஸ் வித் லெஸ் கேபிட்டல். ஒன்றும் இல்லை, அதே முன்னாடி சொன்னதே தான், லெஸ் கேபிட்டல். ஸோ நம்ம மொத்தமாக வந்து பிஸ்னஸில் கேபிட்டல் வந்து கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டோட போது மற்றதெல்லாம் கிரெடிட்ஸில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நமக்கு தேவையில்லை. யாருனாலும் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து கிரெடிட் ஹெல்ப்ஸ் த ரீட்டைலர்ஸ் டு ஸ்டோர் ஸ்டாக் அண்ட் டெல் த குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. வந்து அது என்னென்னா கிரெடிட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக ஸ்டாக் வாங்கிக்கலாம். ஸோ கையில் காசு இல்லைனாலும் கிரெடிட் மூலமாக நம்ம வந்து காசு வாங்கிக்கிட்டு இல்லை விற்கலாம். லார்ஜ் குவான்டிட்டியை வந்து விற்கலாம், கொடுக்கலாம், ரெண்டுமே. த்ரோ கிரெடிட்ஸ் ஹெல்ப் ஸ்டோர் ஸ்டாக் த இன்க்ரீசஸ் சேல்ஸ். ஸோ இட் இன்வால்வ்ஸ் த ரிஸ்க் சச்சஸ். அதாவது ஸோ வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமே நமக்கு அந்த அமௌண்ட்டு நம்ம அந்த பொருள் வந்து நம்ம கையில் இருக்கியா. ஸோ வந்து சேல்ஸே இன்க்ரீஸ் பண்ணோம். இட் இன்வால்வ்ஸ் ரிஸ்க் சச்சஸ் பேட் டெபிட் அண்ட் டிலேட் பேமெண்ட். ஒன்றும் இல்லை, சம்டைம் பேட் டெபிட், அதாவது பணம் கொடுக்க மாட்டாங்க ஒழுங்கா, இல்லை டிலேவாக கொடுக்குறனால சம்டைம்ஸ் இதில் உள்ள எப்பயுமே அப்படி தானே, ஒரு பிஸ்னஸ்னால் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக போகும். சம்டைம்ஸ் வந்து இதாக இருந்தது அப்படின்னா
அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அது உள்ளது அந்த கடன் கொடுக்குறதுல மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி டெபிட்டாக கொடுக்காம போகிறது, லேட்டாக கொடுக்குறது, இழுத்தடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குன்றாங்க. இது சவுண்ட் கிரெடிட் பாலிசி செலக்ஷன் ஆஃப் குட் பார்ட்டி. ஸோ நல்ல கிரெடிட் பாலிசி அப்படின்றது என்னன்னா குட் பார்ட்டி, நல்ல பார்ட்டியை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பார்ட்டிஸ் இண்டிகேட்ஸ் எதர் வந்து ஹோல்சேல், ரீட்டைல், கஸ்டமர் யாருனாலும் சரி, நம்ம ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, கரெக்டாக இருக்கவங்களா அப்படின்னா பார்த்தா நம்ம கடன் கொடுப்போம். அவங்களுக்கெல்லாம் ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். அண்ட் ப்ராம்ப்ட்னா உடனடின்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் லோன் ஆர் எசென்ஷியல் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம். ஒன்றும் இல்லை, இந்த கிரெடிட் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா வந்து கரெக்டான இதில் ப்ராம்ப்ட் கலெக்ஷன் அப்படின்னா உடனடியாக நம்ம பணத்தை கொடுக்குறது. ஸோ வந்து கரெக்டாக கட்டணும், அந்த லோனை வந்து கட்டினா மட்டும்தான் இந்த கிரெடிட் சிஸ்டம் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கிரெடிட்னா என்ன அப்படின்னா குட்ஸை வந்து காசு வித்தவுட் கேஷ் மூலமாக வாங்கிக்கலாம், விற்கிக்கலாம். ஸோ இதனால வந்து ஹோல்சேலர், ரீட்டைலர் யாருனாலும் இதை பண்ணிக்கலாம். லெஸ் கேபிட்டல் நமக்கு தேவைப்படும். ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதில் உள்ள 2 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பேட் டெபிட்ஸ் அண்ட் டிலேட் பேமெண்ட்ஸ். ஸோ வந்து அதனால வந்து பார்ட்டி செலக்ட் பண்ணுற பார்ட்டி வந்து குட் பார்ட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் இதெல்லாம் வந்து கிரெடிட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன். தென் பிஃபோர் கிவிங் எ கிரெடிட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி அசர்டைன்ட் அபவுட் த பார்ட்டி. ஸோ அசர்டைன் அப்படின்னா என்ன அறிவுறுத்தலான அப்படின்ற மாதிரி, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, அறிந்து கொள்ள அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ வந்து முன்னாடி கடன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணப்போ, நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னா நீ எப்படியாப்பட்ட ஆள். ஸோ கேரக்டர் ஆஃப் பார்ட்டி. ஸோ கெப்பாசிட்டி, உன்னோட கெப்பாசிட்டி என்ன. ஸோ கேபிட்டல், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உன்னோட கண்டிஷன் என்ன. ஸோ இன்கேஸ் உன்னால் அந்த பணத்தை திருப்பி முடியலன்னா வேறு ஏதாவது வித்து நீ கொடுப்பியா, அப்படி உங்ககிட்ட ஏதாவது பின்னாடி வந்து சோர்ஸ் இருக்கா, என்னால் அந்த பணத்தை வாங்க முடியுன்ற அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம், நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டர் ஆஃப் பார்ட்டி. ஸோ பார்ட்டியோட கேரக்டர் என்ன. பிஃபோர் கிவிங் எ கிரெடிட் டு எனி பார்ட்டி த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஷுட் ஃபைண்ட் அவுட் த கேரக்டர். த கேரக்டர் இன்க்ளூட்ஸ் ஹானஸ்டி, ரிலையபிலிட்டி. ஆனஸ்டினா நேர்மை, ரிலையபிலிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, ஒர்த் அப்படின்னா அந்த அளவுக்கு தரமானவங்களா அப்படின்னு, மாரல் கண்டக்ட்னா நேர்மையான பேச்சு. ஸோ வந்து ப்ராம்ப்ட் பேமெண்ட் அப்படின்னா உடனடியாக பேமெண்ட். ஸோ ஆஃப் த பார்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கேரக்டர்ஸில் இதான் வரும். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டி. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஷுட் ஃபைண்ட் அவுட் வெதர் த பார்ட்டிஸ் ஹேவ் அடிக்குவேட் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் தே கேன் பி ஏபிள் டு ரிப்ளே த கிரெடிட் அட் இன் டைம் எக்ஸெட்ரா. ஒன்றும் இல்லை, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்குவேட் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனு கொடுத்தா கண்டிப்பாக லாஸ் ஆகும். லாஸ் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், நமக்கு பணத்தை கரெக்டாக கொடுக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி கொடுத்தப்ப கரெக்டாக வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவான். ஸோ அதான் வந்து அடிக்குவேட் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வெதர் அவங்களுக்கு வந்து ஏபிள் டு பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியுமா டைமுக்கு அப்படின்ற கெப்பாசிட்டி இருக்கா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். தென் கேபிட்டல் ஆஃப் பார்ட்டிஸ் இன் த சென்ஸ், capital of parties na the business organization should gather information about the assets of parties, the market value of the assets. So பொருளோட market value என்ன, and reliability அதோட பொருத்தல் என்ன அப்படின்றது, then of the party, and ratio between asset and reliability. So இதெல்லாம் வந்து capital of the party அப்படின்றதுல these are all the points வந்து வரும். ஸோ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா the business organization should gather. ஸோ அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட பொறுப்புகள் என்ன, ஸோ பொறுப்புகளுக்கும் இதுக்கும் என்ன, சொத்துக்கள் என்னென்ன, அசட்ஸ் இருக்குது, ஸோ பார்ட்டிக்கு என்ன சொத்து இருக்குது, அவங்களோட கேபிட்டல் என்ன, ஸோ அப்படின்ற அவங்களோட மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ என்ன, ஸோ இப்போ மற்றது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவங்களோட பொறுப்பு என்ன, ஸோ எப்படி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கடன் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும். தென் கண்டிஷன் ஆஃப் த பார்ட்டி. ஸோ பார்ட்டியோட கண்டிஷன். பிஃபோர் கிரெடிங் த கிரெடிட் கன்சர்ன் பார்ட்டி த ஓனர் ஆர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மஸ்ட் அசர்டைன் வெதர் த பார்ட்டிஸ் கேன் ஏபிள் டு செல் த குட்ஸ் எஃபிஷியன்ட்லி ஆர் நாட். அதாவது ஒன்றும் இல்லை, அவங்க கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்சர்ன்டு பார்ட்டி, அந்த குறிப்பிட்ட பார்ட்டி வந்து த ஓனர் ஆர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மஸ்ட் அசர்டைன் வெதர் த பார்ட்டி கேன் ஏபிள் டு செல், அதாவது விற்க முடியுமா, எஃபிஷியண்ட்டாக குட்ஸ் அவங்களால விற்க முடியுமா அப்படின்றது அந்த கண்டிஷன்ஸும், அவங்க எந்த லெவலில் இருக்காங்க மார்க்கெட்டில், அவங்கக்கிட்ட நம்ம கடன் கொடுத்தா அவங்ககிட்டேருந்து மக்கள் வாங்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து கடன் கொடுக்கணும். ஸோ த அபோவ் 4 factors should be carefully considered before giving a credit to any party. ஸோ எந்த பார்ட்டி கொடுக்குறா இருந்தாலும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டெண்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூ சப் டாபிக் வந்து என்னன்னா டெண்டர். ஸோ டெண்டர்னா என்ன அப்படின்னா ஒப்பந்த புள்ளின்னு அர்த்தம். ஸோ டெண்டர்னா என்ன, ஒப்பந்த புள்ளி, விளைநிலை புள்ளி அந்த மாதிரி. ஸோ வந்து டெண்டர்னா என்னன்னு பார்த்துட்டு
ஸோ டெண்டரை பற்றின அதர் இன்ஃபர்மேஷன்ஸு பார்க்க போகிறோம். ஸோ வந்து டெண்டர் இன் த சென்ஸ் டெஃபினிஷன். ஸோ வந்து டெண்டர்னா என்ன, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 கம்பெனிக்காக ரெஃபரும் அப்படின்னு நிறுவனம். ஸோ 10 நிறுவனத்தை வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு பில்டிங் கட்ட போகிறோம். ஸோ 10 பேருக்கு டெண்டரை நம்ம கோட் பண்ணி 10 பேருக்கு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு வந்து அவங்கள யார் வந்து லோவஸ்ட் ப்ரைஸுக்கு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ டெண்டர். ஸோ வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம கொடுப்போம், இவ்வளோ நாளுக்குள்ளே இதை பண்ணி கொடுக்கணும். ஸோ கம்மியான அமௌண்ட்டில் பண்ணி கொடுக்குறேன்னா அவனுக்கு தான் நம்ம ஓகே சொல்லுவோம். அதான் வந்து டெண்டர். அதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டெண்டர்னா என்ன, டெண்டரோட டைப்ஸ்னால் என்ன இது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டெண்டர்ஸ் ஆர் ஆல் அதர்வைஸ் நோன் அஸ் கொட்டேஷன்ஸ். டெண்டர் இஸ் அ டூல் யூஸ்டு பை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒன்றும் இல்லை, இது வந்து கொட்டேஷன், அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கொட்டேஷன் போட்டுக்குவாங்க. இட்ஸ் அ டூல் யூஸ்டு பை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் பப்ளிக் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் செக்டர். ஸோ பப்ளிக் அண்டர்டேக் பண்ணது, கவர்மெண்ட் செக்டர்னா என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னால். ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெண்டர் விட்டுருவாங்க ப்ரைவேட்டுக்கு. ஸோ அவங்களாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் டெண்டர் விட்டுருவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட டூல் இது. ஸோ டு எக்ஸிக்யூட் தர் ஒர்க் அட் அட்லீஸ்ட் காஸ்ட், அதாவது ஒர்க்கை வந்து கம்மியான விலையில பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். The business organization sometime invite tenders to purchase shell the material. ஒன்றும் இல்லை, ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுவாங்க, டெண்டர் இன்வைட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி மெட்டீரியலை செல் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. தென் தே ப்ரிஃபர் லோவஸ்ட் பைடர். பைடர் மீன்ஸ் ஏலக்காரர், ஏழை எடுக்கிறவங்கள அவங்க தான் பைடர். வைல் பிளேசிங் ஆர்டர். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது யார் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லோயராக வந்து ஏலம் கேட்க கம்மியான விலைக்கு பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஒர்க்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வைல் ரிசீவிங் குட்ஸ் ஃப்ரம் த சப்ளையர் அண்ட் ஹையஸ்ட் பைடர் வைல் சப்ளைங் த குட்ஸ் டு த பர்ச்சேசர். ஸோ வந்து பிளேசிங் த ஆர்டர். ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்டரை கொடுத்துட்டு ரிசீவிங் த குட்ஸ் சப்ளையர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஹையஸ்ட் பைடர் அதிகமாக கோட் பண்ணுறாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. வைல் சப்ளைங் குட்ஸ் டு த பர்ச்சேசர். ஸோ வந்து பர்ச்சேசருக்கு சப்ளை பண்ணும்போது இவங்க வந்து ஹையர் பைடர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெண்டர் அப்படின்றது. மெத்தட் ஆஃப் ஒப்டைனிங் டெண்டர். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம டெண்டர் விடுவோம் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலி டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் வென் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, பெரிய அந்த ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குலாம் டெண்டர் விடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் டெண்டர் விடுறது வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஒப்டைனிங் டெண்டர்ஸ்: ஓப்பன் டெண்டர், லிமிடெட் டெண்டர், சிங்கிள் டெண்டர், ஓரல் டெண்டர், க்ளோஸ்டு டெண்டர். ஓப்பன், லிமிடெட், சிங்கிள், ஓரல், க்ளோஸ்டு. ஓகேவா? ஸோ ஒன்னொன்னையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் டெண்டர் இன் த சென்ஸ் some tenders are invited by advertisements such as type of tenders known as open tender. ஒன்றும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பேப்பரில் போட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கணுன்றாங்கல்ல. ஸோ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கொடுக்குறதுலாம் வந்து ஓப்பன் டெண்டர். ஓப்பன் டெண்டர் ஆர் அட்வைஸ்டட் when the supplier are many and the values. ஸோ வந்து சப்ளையர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க அதுக்கு, ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணிடுறதுனால. ஸோ வந்து வேல்யூன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து லோவஸ்ட் டெண்டர் ஜென்ரலி அக்செப்டட் பட் நாட் இன் கேசஸ் ஓப்பன் டெண்டர்ஸ் ஆர் காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சூமிங். என்ன அப்படின்னா, ஸோ வந்து லோவஸ்ட் டெண்டர் தான் வந்து ஜென்ரலி அக்செப்ட் பண்ணிடுவாங்க, பட் நாட் இன் ஆல் கேசஸ். ஸோ எல்லா கேசஸ்லையும் இல்லை. சம்டைம் இந்த ஓப்பன் டெண்டர்ஸ்ன்றது காஸ்ட்லியாக கூட முடியும், டைம் ரொம்ப நேரம் கூட ஆகும். சரியா? நிறைய சப்ளைஸுக்கு. ஸோ ஓப்பன் டெண்டர்ன்றது ரொம்ப டைம் கன்சூமிங். ஸோ லிமிடெட் டெண்டர்ஸ் இந்த சென்ஸ் அளவான டெண்டர் ஆக்க விடுவாங்க. ஸோ சம் டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் அ லிமிடெட் நம்பர் ஆஃப் டைரக்ட்லி. ஸோ நிறுவனம் இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எல்என்டி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எடுக்கிறது. அதுலேயே வந்து லிமிட்டடாக செலக்ட் பண்ணுறது, ஓப்பனாக செலக்ட் பண்ணுறது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து. இப்போ ஒரு மெஸ்ஸே, ஒரு ஹாஸ்டலில் மெஸ்ஸே நம்ம டெண்டர் எடுக்கிறோம். ஸோ ஓப்பனாக கொடுத்து எந்தெந்த யாரெல்லாம் இவ்வளோ இது பண்ண போகிறீங்கன்னு அவங்க வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ பர் டேக்கு இவ்வளோக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து நம்மளாக செலக்ட் பண்ணி லிமிட்டடாக ஒரு 10 பேர் எடுத்து கொடுக்குறது வந்து லிமிடெட் டெண்டர். சச் டைப் ஆஃப் டெண்டர் இஸ் நோன் அஸ் லிமிடெட் டெண்டர் வென் த வேல்யூ ஆஃப் டெண்டர் இஸ் மாடரேட். லிமிடெட் டெண்டர் சிஸ்டம் இஸ் யூஸ்டு. ஸோ மிதமான மாடரேட், அதாவது வேல்யூ, அதோட வேல்யூ வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா நம்மளே செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேல்யூ வந்து பெருசாக ஹியூஜாக இருக்குன்னா ஓப்பன் டெண்டர் விட்டுருவோம். ஸோ சிங்கிள் டெண்டர்னா என்னன்னு பார்ப்போம். சம் டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ஒன்லி ஒன் ஃபிர்ம். ஸோ ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் அவங்களுக்கும் நமக்கும் இடையில இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கிறது தான் சிங்கிள் டெண்டர் அப்படின்றோம். Such tender is known as single tender. Single tender is invited when the repetitive order is placed within a short period. ஒன்றும் இல்லை, when a repetitive order is placed, அதாவது ஷார்ட் பீரியட்லேயே திருப்பி வரும்போது நம்ம அவங்கள்ட்டே நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதான் வந்து சேம் பர்சனுக்கே நம்ம கொடுத்துருவோம். சிங்கிள் டெண்டர் அவங்களுக்குள்ள முடிச்சுக்குவாங்க. தென் ஓரல் டெண்டர் இன் த சென்ஸ், ஓரல் டெண்டர் இன் கேஸ் when the requirement is minimum and urgently needed, one man is deputed so to purchase the required item for open market. ஒன்றும் இல்லை, ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது மினிமமாக இருந்துச்சுன்னா, மினிமமாகவும் அண்ட் அர்ஜென்ட்லி நீடட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மேனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெபுட்டட்னா பதிலாக டு பர்ச்சேஸ் த ரிக்வயர்ட் ஐட்டம் ஃப்ரம் த ஓப்பன் மார்க்கெட். ஸோ ஓப்பன் மார்க்கெட்லேருந்து ஒரு மேனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஹி என்ஷூர் த ப்ரைஸஸ் ஃப்ரம் 2 or 3 சப்ளைஸ் அண்ட் பர்ச்சேஸ் த மெட்டீரியல் ஃப்ரம் த சப்ளையர் ஹூ கோட்ஸ் த மினிமம் ப்ரைஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ரெண்டு மூணு சப்ளையர் கிட்ட இருந்து என்கொயர் பண்ணிட்டு, ஸோ என்கொயரி அப்படின்னா என்னன்னா விசாரிச்சுக்கிட்டு அந்த பொருளோட விலை என்ன தர என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு அதில் மினிமம் ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதை வந்து ஓரல் டெண்டர். வாயில் கேட்டு நம்ம கடைக்கடையாக போய் விசாரிக்கிறோம்னா ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லப்போனால் அதை கடைக்கடையாக விசாரிக்கிறது, ஏறி விசாரிச்சு அதில் எங்கே கம்மியாக இருக்கோ அதுக்குன்னே ஒரு ஆளை போட்டு அதை பண்ணுறோம். சச் டைப் ஆஃப் டெண்டர் இஸ் நோன் அஸ் ஓரல் டெண்டர். ஸோ க்ளோஸ்டு டெண்டர் இன் த சென்ஸ் க்ளோஸ்டு டெண்டர் ஆல்சோ இன்வைட்டட் பை அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ க்ளோஸ்டு டெண்டருமே என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பண்ணுறது தான் வந்து க்ளோஸ்டு டெண்டர் அப்படின்றது. ஸோ க்ளோஸ்டு டெண்டர்லேயுமே வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன்வைட்டட் சீல்டு. இதில் மெயின் க்ளோஸ்டு அப்படின்னாலே ஏதோ ஒன்று சீல் ஆகிருக்கும். ஸோ க்ளோஸ்டு டெண்டரை இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காது. த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன்வைட்டட் சீல்டு க்ளோஸ்டு டெண்டர் ஃப்ரம் த ரெப்யூட்டேட்டட் ஃபிர்ம் இன் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். ஸோ ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் ஸோ வந்து ரெப்யூட்டேட்டட் ஃபிர்ம்ஸ், அதாவது நற்பையில் உள்ள ஃப்ரம், அதாவது நான் நல்ல ஒரு நிறுவனத்திலேருந்து டெண்டர் வாங்கிட்டு த டெண்டர் ஃபார்ம்ஸ் இஷ்யூடு ஒன்லி பேமெண்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட். ஸோ வந்து அப்படின்னா வந்து அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த எடுக்கிறாங்க அப்படின்னாலே அமௌண்ட் பே பண்ணணும் அதுக்கு. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட்டை பே பண்ணி அந்த ஃபார்மை வந்து வாங்குறது தான் வந்து க்ளோஸ்டு டெண்டர் அப்படின்றாங்க. they specify last date to receive to open tender. ஸோ அவங்க வந்து ஓப்பன் டெண்டருக்கு லாஸ்ட் டேட் என்னன்றதை ரிசீவ் போட்டுருவாங்க. த டெண்டர் ஓப்பன் இன் ஃப்ரண்ட் ஆல் த பைடர். பைடர்னே ஏலக்காரர். ஸோ அவங்களுக்கு முன்னால் தான் டெண்டர் ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டில் ஓப்பன் பண்ணால் த செலக்ட் லோவஸ்ட் பைடர் வைல் பிளேசிங் த ஆர்டர் ஹையஸ்ட் பைடர் வைல் சப்ளைங் த ஆர்டர். அதாவது கம்மியான இது ஏலக்காரர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு ஹையஸ்ட் பைடர்கிட்ட சப்ளையே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெண்டர் விடுறதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? ஸோ டெண்டர்ஸில் என்ன இந்த 5 டைப்ஸ் பார்த்தாச்சு. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஸோ செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி கான்ட்ராக்டர். ஓகே.